அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாம் நண்பர்கள், அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனுடைய சமுதாயமாகிய நாம் அல் குர்ஆனோடு எப்படியாப்பட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக, அதை நாம் சிந்திக்கும் வண்ணமாக, அல் குர்ஆன் நம் மீது கொண்டுள்ள உரிமைகள் என்ன, அந்த குர்ஆனுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதை ஒரு மூமினாக நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ரீதியிலே ஹுக்கூக்குல் குர்ஆன், குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ரீதியில ஒரு 8 விஷயத்தை உள்ளடக்கி ஒரு நூலை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதுதான் அல் குர்ஆனும் நமது கடமைகளும் என்ற அந்த ஒரு நூல். அல்ஹம்துலில்லாஹ், முதலாவதாக இப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த நூலில் எழுதப்பட்ட விஷயங்களுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது குர்ஆன் என்பதை பத்தி நம்ம ஒருத்தரும் ஒரு மாதிரியான சிந்தனையில ஒரு புரிதல் இருப்போம். அது ஒரு இடத்துல நம்ம வச்சிருப்போம், மன ரீதியில சொல்றேன். ஆனா குர்ஆன் நம்மோடு எப்படியாப்பட்ட உறவாட வேண்டிய ஒரு விஷயம், குர்ஆன் எப்படிப்பட்ட நெருக்கமானதாக நமது வாழ்க்கைக்கு தேவையானதாக, அதை கொண்டு எவ்வளவு நன்மைகளையும் சிறப்புகளையும் பாதுகாப்பையும் பல பலன்களையும் இன்மை மறுமை முன்வைத்து அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதுக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும், உணர வேண்டும் என்ற ரீதியில 8 விஷயத்தை நம்ம அதுல உள்ளடக்கி இருக்கிறோம். இந்த நூல்ல நம்ம உள்ளடக்கி இருக்கிறோம். அதாவது 8 கடமைகளாக. முதலாவதாக இந்த குர்ஆனை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அல் ஈமான். இரண்டாவதாக இந்த குர்ஆனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதுல சில விஷயங்கள் இருக்கு. அப்ப எப்படிலாம் நம்ம கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கோம். மூன்றாவதாக இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். இந்த மூன்றாவது கடமையை பத்தி தான் பெரும்பாலும் எல்லாம் சிந்தனையில் வச்சிருக்கோம், ஓதணுங்கிறது. இதை தாண்டி எத்தனை விஷயம் இருக்குங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த நூல். அப்ப மூன்றாவதாக அதை நாம் முறையாக ஓத வேண்டும். நான்காவதாக அதை இயன்ற அளவுக்கு நாம் மரணம் செய்ய வேண்டும். அதுவும் நாம் குர்ஆனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்று. ஐந்தாவதாக அந்த குர்ஆனை நாம் புரிய வேண்டும். புரிவதற்காகத்தான் நல்லா அந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறார். ஆனா பெரும்பாலும் நம்ம புரியுறதில்லை. அடுத்து ஆறாவதாக அந்த குர்ஆனை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், வாழ்க்கையில் அதை எடுத்து செயல்படுத்த வேண்டும். ஏழாவதாக அந்த குர்ஆனுடைய செய்திகளை உலக மக்களுக்கு மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். எட்டாவதாக அந்த குர்ஆன் மூலமாக உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் தீர்வை, ஷிஃபாவை, ஒரு நிவாரணத்தை, நோய் நிவாரணத்தை நாம் அடைய வேண்டும். இதற்கு நமக்கு குர்ஆன் ரீதியில், ஹதீஸ் ரீதியில் என்ன வழிகாட்டுதல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு சுருக்கமாக ஆதரவுபூர்வமான செய்திகளை மட்டும் உள்ளடக்கிய ஒரு சிறிய நூலாக இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நூலை வாங்கி நாம் வாசித்து இதன் மூலமாக இந்த செய்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு குர்ஆனுக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட தொடர்பு தான் இருக்கணும். குர்ஆன் மூலமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள்லாம் இவ்வளவு இருக்கு. இந்த ரீதியில நான் குர்ஆனை அணுக வேண்டும், அல்லாஹ்வோடு ஒரு சிறந்த ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த நூலை வாசிப்பது மூலமா அடைய முடியுங்கிறத நான் வைக்கிறேன். இதை நான் எதற்காக முன்வைத்து இந்த ஒரு பதிவை நான் பதிவிடுறேன்னு சொன்னா, குறிப்பாக என்னுடைய மாணவ மாணவிகளிடமிருந்தும் இந்த செய்தி யாருக்கெல்லாம் போய் சேர்ந்து அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய, முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஒவ்வொருவரும் இந்த நூலை வாங்கி படிச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அடிப்படையான விஷயம். அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை, நம்ம குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமை அப்படிங்கிற மாதிரி குர்ஆனுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமையை நம்ம உணர்ந்து புரிந்து இதோடு நம்ம ஒரு நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு மக்களுக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? நம்ம ஒரு ஆசிரியர்களாகவோ ஒரு சில இடங்களில் நம்ம பணி செய்யக்கூடியவர்களாக, அதாவது பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய குர்ஆன் பாடசாலைகளுடைய மதரசாவுடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய மாணவ மாணவிகள் ஒரு சிலர் அல்ஹம்துலில்லாஹ் அந்த புத்தகத்தை பெற்று தங்களுடைய மாணவிகளுக்கு மத்தியில இந்த புத்தகத்தை ஒரு பாடத்திட்டமாக எடுத்து நடத்தி கொண்டிருப்பதான செய்தி நமக்கு கிடைத்தது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதே போன்று இன்னொரு அன்பர் மாஷா அல்லாஹ் ஒரு நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை பெற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்களுக்கு எல்லாம் இது ஒரு அன்பளிப்பாக கொடுத்த செய்திகள் இதெல்லாம் நமக்கு கிடைத்தது. இதே போன்று இந்த செய்தியை பெறக்கூடிய நீங்க எல்லாருமே உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த நூலையும், இந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தியும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உள்வாங்கி புரிந்து கொண்டு உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு, அவருக்கு சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், அவர்களுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்து இதை நீங்க எத்தி வைத்து இந்த செய்தி நீங்கள் எடுத்து சொன்னால் மாஷா அல்லாஹ் அவர்கள் குர்ஆனோடு உள்ள ஒரு தொடர்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். குர்ஆனுக்கு நமக்கு இருக்க வேண்டிய தொடர்புகள் இதுதாங்கிறதை விளங்கிக்குவாங்க. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல குர்ஆன் படிக்கப்படுகிறது, படித்து கொடுக்கப்படுகிறது. ஆனா குர்ஆனுக்கான கடமைகள் என்ன அப்படிங்கிறது முழுமையாக விளங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க தான் முடியுது. அதனால இந்த செய்தி ஒரு சிறிய செய்தி தான். இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு புரிதல் என்பது இந்த உம்மத்துக்கு வந்து சேரும் என்பதுதான் இதன் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தி பெறக்கூடிய நீங்கள் கட்டாயமா இந்த புத்தகத்தை வாங்க. உங்களால் எந்த அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க. அதனால ஒரு சிறிய நூலாக இது எழுதி உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு சிறிய தொகையில லாப நோக்கம் இல்லாம வெறும் ஒரு 40 ரூபாய் மட்டுமே முன்வைத்து இந்த புத்தகத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறோம். அந்த அடிப்படையில இதை கொண்டு போய் நல்ல முறையில் நம்ம உம்மத்துக்கு மத்தியில சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை நீங்க எடுங்க. அதனுடைய நன்மையை இன்ஷா அல்லாஹ் அல்லா இடத்துல நம்ம ஆதரவைப்போம். அதே போல் நம்மில் இறந்தவர்கள் அவர்களுக்கு மறுமையில் சதகா ஜாரியோட நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர்களுக்காக நம்ம ஹதியா செய்து நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில கூட நம்ம வாங்கி பிறர் பலனடையும் வழியில கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை கொடுக்கலாம். இப்படி எப்படி எல்லாம் இந்த நோக்கத்தில் எல்லாம் இதை பெற்று நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எல்லா ரீதியிலையும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும் என்பதை எதிர்பார்த்து உங்களிடத்தில் இந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்று இன்னும் ஆக்கப்பூர்வமான பல்வேறு நூல்களை எழுதி இந்த உம்மத்துக்கு பலன் தரக்கூடிய செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அதிகமாக துஆ மேற்கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.